갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나 그런 나를 넌 보며 왜 그러냐고 묻네 너 때문에 I'm going crazy I'm going crazy 무뎌져 버린 내 가슴이 뛰어 I'm going crazy yeah. 시간은 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய்மா இப்போ வந்து நாங்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால ரெடியாகி எங்கள் அம்மாவை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறோம். இன்றைக்கி வந்து கடை வந்து ஈவினிங் மட்டும்தான், அதனால் குளிச்சுட்டு இப்போ தான் கிளம்பி எங்கள் அம்மாவை பார்க்க போயிட்டுருக்கோம். போனதுக்கப்புறம் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பேங்க் போகலான்னு இருக்கோம். அப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ்க்கு வந்து ஒரு அந்த பைப் வாங்குவோம்ல, கேஸ் பைப், அது வாங்கணும். அப்புறம் போய் பாட்டியை பார்த்து ஆத்தாவை பார்த்துட்டு வீட்டுக்கு வரலான்னு இருக்கோம். அப்படியே அம்மா வீட்டுக்கு போய் அம்மா ஏதோ குழம்பு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க, அதையும் எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வரலாம். வாங்க போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 60-70 நாள் இருக்குமா நம்மளோட லாக்டவுன் சேர்ந்ததுக்கு முன்னாடிலேருந்தே மாமா வீட்டுக்கு போகிறது வந்து நான் ஸ்டாப் ஆகிடுச்சு, போகவே இல்லை. இன்றைக்கி தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன். இப்போ ஆத்தா வந்து பலாச்சொலை உரிச்சு வச்சுருந்தாங்க, அது வந்து மாமாவும் ஆத்தாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் எங்கள் மாமாவை அடிக்கடி கிண்டல் பண்ணுவேன், ஹைட் எங்கள் ஆத்தா மாதிரியே இருப்பாங்க. ஸோ நீங்கள் உயரமும் அதே மாதிரி இருந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ வந்ததுமே ஆண்டி எப்பயும் போல் சூப்பராக ஒரு ஃபில்டர் காஃபி வந்து போட்டுட்ருக்காங்க. ஆண்டியோட ஃபில்டர் காஃபி எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க போடுறத நான் ஒரு நாள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இது இங்கே வந்து நான் ஒரு தம்ப்நெயிலுக்கு பிக்சர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்ட்டையும் சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன். ஆனால் அவங்க 2 பேரும் அது வந்து என்ன இதை விட்டுட்டு அதை பேசிகிட்டே என்னமோ பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மரம் வந்து அதோட செடி பேர், அதோட பேர் கரெக்டாக ஆத்தாக்கு தெரியல, ஆனால் ரொம்ப அழகாக வந்து நான் பார்த்ததுக்கு இப்போ ரொம்ப நல்லா இதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாம் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். பாட்டி வீட்டிலேருந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாமா வந்து கடைக்கு ஏதோ ஒரு பேப்பர் வாங்கணும், பட்டர் ஷீட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இங்கேருந்து நேராக ஐடிபிஐ பேங்க் போகலான்னு இருக்கோம். அங்கே வந்து எப்பயுமே நீங்கள் மிஷினில் அக்கௌண்ட்டில் பணம் போடுறீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். வெளியில் வரணுங்கிறதுக்காக வரல, அக்கௌண்ட்டில் இன்றைக்கி பணம் போட வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் அந்த ஆத்தாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அக்கௌண்ட்டில் பணம் போட இருந்துச்சு. அப்புறம் வந்து பாட்டியை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெளில வந்தோம். எல்லாமே பக்கத்தில் தான், ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஷீட் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஹாய் மாமா. ஹாய். ஸோ இப்போ வந்து சும்மா ஒரு ரவுண்டு, காரை விட்டு எங்கேயும் இறங்கல, சும்மா அப்படியே நம்ம கிராமத்து சைடு வந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு ஐடிபிஐ போயிட்டு வீட்டுக்கு போயிட போகிறோம், அவ்வளவுதான். மாமாவுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மத்தியானம் கிடையாது. ஸோ அன்னைக்கு மட்டும்தான் அவங்க காலைல வெளில வரதுனா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வருவாங்க, இல்லாட்டி இத்தனை மணிக்கு போகணுங்கிற மாதிரி டென்ஷனாகவே இருப்பாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி பிளான் பண்ணி வெளில வந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பணம் போட்டுட்டு கொஞ்சம் வெளில சுற்றிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தாச்சு. சானிடைசர் வச்சுக்கோங்க, ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கோங்க. நமக்கு நியூஸ் எல்லாம் பார்க்குறப்பவே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதே மாதிரி ரோட்லேயும் ரொம்ப எல்லாம் ஆளெல்லாம் இல்லை, இந்நேரம் எவ்வளோ கூட்டமாக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. அண்ட் தஞ்சாவூருக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க, மணிமண்டபம் எத்தனை பேரோட ஃபேவரெட்னு சொல்லுங்கள். எனக்கு நல்லா கல்யாணம்லாம் ஆனதுக்கப்புறம் கூட நான் வந்து இங்கே ஊஞ்சல்லாம் ஆடிருக்கேன். ஸோ அந்த குழந்தைங்கள்லாம் போனதுக்கப்புறம் ஒரு 7 மணி போலலாம், அப்போல்லாம் அவ்வளோ கூட்டம் இருக்காது. அப்போ வந்து நாங்கள் ஊஞ்சல்லாம் வந்து ஆடிட்டு போவோம், நான் கசின்ஸ் எல்லாம் வந்து ஊஞ்சல் ஆடிட்டு போவோம். ஸோ எத்தனை பேர் வந்து மணிமண்டபத்துக்கு வந்திருக்கீங்க, எத்தனை பேருக்கு மணிமண்டபம் ஃபேவரெட்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி மாஸ்க் போட்டுட்டு தான் நான் காரை விட்டு வெளில இறங்கையிலே யாராக இருந்தாலும் மாஸ்க் போட்டுக்கிறோம். அப்புறம் வந்து சானிடைசரும் ஒன்று வச்சுட்டு உள்ளே போகையில் வெளில வரையில் எதையும் தொட்டா அப்படின்லாம் இருக்குது. ஸோ மத்தியானம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு இப்போ ஈவினிங் கடைக்கு வந்திருக்கேன். மாமா வந்து சில்லி சிக்கன் ரெசிபி உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ரெசிபிக்காக தான் கடைக்கு வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நம்ம கடையில் எப்படி சில்லி சிக்கன் செமி கிரேவி செய்யறதுன்னு பார்ப்போங்கம்மா. இஞ்சி ஒரு 5 கிராம் இஞ்சியை கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி வதக்கிட்டு, அடுத்து நைஸாக சாப் பண்ண பூண்டு அதையும் நல்லா வதக்க வேண்டியதான். அது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா க்யூப் மாதிரி வெட்டின ஆனியனை வந்து அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி திருப்பி வதக்கணும். நைஸாக சாப் பண்ண ஆனியனை அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஆனியன் கூட போக டேஸ்ட் நல்லாயிருக்குமா. இது ஓவராகவும் போடக்கூடாது, ஒரு அரை கை போட்டுங்க, 2லேயும் 2 பேர் சாப்பிட்லாம். அது இது வதங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கள், கேப்சிகத்தை இறக்குங்க. கேப்சிகத்தை இறக்கி லைட்டாக உப்பு போட்டுருங்க. லைட்டாக உப்பு போட்டு வதக்கிங்க. நல்லா வதக்க பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்தில் வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா நடுவில் கீறி அதோடு அதை மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் வதக்கிக்கிட்டே இருங்க.
நம்ம இதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதை நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இது காரம் ஜாஸ்தி தேவைன்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துங்க. மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரிப்பேர் பண்ண சிக்கனை இப்போ தான் போடுறேன் நான். போட்டு அதையும் அதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது வந்து ஸ்டாக் வாட்டர்னு நாங்கள் சொல்லுவோமா, ஆனால் இது சிக்கன் சூப் தான், வேறு ஒன்றும் இல்லை, சிக்கன் வேக வச்ச தண்ணி தான். இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒயிட் பேப்பர் சேர்க்குறேன். ஒயிட் பேப்பர் எதுக்குன்னா திக்னஸ் கொடுக்கும் இது, அதுக்காக தான், வேறு ஒன்றும் காரணம் கிடையாது. இப்போ நம்ம கிண்டுறப்ப அது திக்னஸ் கொடுக்கும். அடுத்து சோயா வந்து 3 டீஸ்பூன் சேர்த்துங்க, கரெக்டாக 3 டீஸ்பூனு. டொமேட்டோ சாஸ் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துங்க. அடுத்து சில்லி சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் அது சேர்த்துங்க. நல்லா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுலேயே அது ஏற்கனவே குக்கான சிக்கன் தான், வேக வச்ச சிக்கன் தான். இப்போ நம்ம லைட்டாக கான்மாவு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன் சேர்த்துங்க ஃபஸ்ட்டு கான்மாவு. அது பத்தலைன்னா அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து கலந்துங்க. பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்துருக்கு பாருங்கள், எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குமா. இது வந்து சப்பாத்தி, புரோட்டா, இடியாப்பம் எதுக்கு சாப்பிட்டீங்கன்னாலும் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம எம்மியாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு கேரண்டியாக தரேன், செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அண்ட் இந்த சிக்கன் வந்து ஏற்கனவே செஞ்சு வச்ச சிக்கன் சொன்னாங்கல்ல, அது எப்படிங்கிறது நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு சில்லி சிக்கன் ரெசிபி இருக்குது, அதில் இருக்கும். அதை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு வெயிட் லாஸ் அப்டேட். நான் வெயிட் வந்து பார்க்குறதுலன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த குர்த்தா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? இடையில நம்ம கார்த்தி சாந்தி அக்காவோடலாம் லைவில் வர்றப்போ இந்த குர்த்தா நான் போட்டிருந்தேன். அப்போ எவ்வளோ டைட்டாக இருந்துச்சு. அப்புறம் ஆஜியோலேருந்து வாங்கிலே நான் சொல்லியிருந்தேன் எல்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, இப்போ வந்து இழைச்சிட்டு பிடிக்கணும்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ணிகிட்ருக்க ஒர்க் அவுட் சூப்பராக வந்து இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் டம்மி இருக்குது, டம்மி இல்லைன்னு நான் சொல்லலை, தொப்பையெல்லாம் சுத்தமாக குறைஞ்சிடுச்சு அப்படின்னு நான் சொல்லலை. பட் எவ்வளோ லூஸாக இருக்குது தெரியுமா அந்த ட்ரெஸ்? எனக்கு போடையிலே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. மேல் பஸ்ட் கிட்ட, கீழே கையில், நம்மளோட ஆர்ம்ஸ் கிட்ட எல்லா இடத்துலையுமே இந்த ட்ரெஸ் வந்து அவ்வளோ லூஸாக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸுன்னு இல்லை, இப்போ நான் போடுற ஒரு 2-3 ட்ரெஸ் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு சின்ன அப்டேட் மாதிரி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கலாம் அப்படின்னா இதை நான் வந்து இந்த கிளிப் வந்து ஆட் பண்ணுறேன். நிறைய பேர் அதை பற்றியும் பேசுங்கக்கா, வெயிட் லாஸ் பற்றி நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கும் அது வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருந்தீங்க. பிரியா, அப்புறம் ரேணுகா, இவங்க நீங்கள் எல்லாருமே வந்து அதை பற்றி பேசுங்கக்கா, அப்போ வந்து எங்களுக்கும் அது வந்து இதாக இருக்கும், நெக்ஸ்ட்டுங்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஏன் எல்லா பக்கமும் காமிச்சிட்ருக்கேன்னு தெரில, பட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நைட்டு இந்த கேவரு கஞ்சி தான் நான் வந்து குடித்தேன். ஜஸ்ட் கேவரு மாவு அப்புறம் வந்து வெந்நீர் போட்டு இது பண்ணி கொடுப்போம்ல, அந்த மாதிரி தான். ஸோ அதில் வெல்லம் போட்டிருக்கேன் நான். இந்த விண்டோ வந்து இந்த ஷீட் வாங்கியிருக்கேன். இந்த வாட்டி என்ன மக்கராயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படி வெளியிலேயே ஒட்டுவோம்ல, அந்த மாதிரி இல்லை இந்த ஷீட்டு. உள்பக்கம், அதாவது இவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஜன்னல் வந்து வீட்டுக்குள்ளேருந்து நீங்கள் ஜன்னலில் ஓட்டினீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது நல்ல பக்கமாக தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வெளிப்பக்கத்தை தான் நம்ம உள் சைடு ஓட்டுற மாதிரி இருக்குது, ரைட் சைடு இதை வந்து நம்ம உள்பக்கம் ஓட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த கபோர்டில் அப்படி ஒட்ட முடியாதுல்ல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டலாம். ஏற்கனவே ஒரு 150 ரூபா வேஸ்ட்டாக போயிடுச்சு லாஸ்ட் டைம் நான் வாங்கின அந்த ஃப்ராஸ்டட் ஷீட்டில். ஸோ இதை வந்து நான் கொடுத்துட்டு திருப்பி ரிட்டன் அப்போல்லாம் எனக்கு ஐடியா இல்லை. ஸோ அதனால் இந்த டபுள் சைட் டேப்பை போட்டு ஓட்டுறேன். சாரி, நான் பின்னாடி சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டே நான் வந்து ஆடியோ கொடுத்துட்டேன், அதனால் அதை என்னால் அப்லோட் பண்ண முடியல, அந்த மாதிரி ஆடியோ கொடுக்க முடியல. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த டபுள் சைட் டேப் இதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். சூப்பரான டபுள் சைட் டேப். நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் திக்காக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்காது. இது வந்து அப்படியே சீம்லெஸ்ஸாக இருக்கும். இப்போ நான் அதை ஃபஸ்ட்டு நம்ம இதை ஒட்டிட்டு அதை உரிச்சோன்னா மேலே இருக்கிறதே தெரியாத மாதிரி ஆகிடும். ஸோ இதை தான் நான் வச்சு இந்த இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த ஸ்டிக்கரோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இந்த மாதிரி சீம்லெஸ்ஸாக ஆகிடும். ஸோ நார்மலாக நான் வந்து ஒரு கம்மு போட்டு ஒட்டுவோம்ல, அந்த மாதிரி இந்த டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு லைட் இது நைட்டில் நான் ஒட்டிட்டு இருக்கிறதுனால அவ்வளோ பளிச்சுன்னு தெரில, பட் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதில் வந்து நிறைய டிசைன்ஸும் இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தரேன். உங்களுக்கு இது தேவைப்பட்டால் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வீடியோவில் புல்லட் ஜேர்னல் காமிச்சப்பவே இதை எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது வந்து இந்த திங்கட்கிழமை இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்ல, இன்னையிலேருந்து நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் நான் வந்து மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேன்னு ஒரு சைடு வந்து வீக்குக்கு எழுதிக்கிறேன். அதில் எதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம், இன்றைக்கி இந்த பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் எழுதுறேன். அதில் வேறு எதுவும் எழுதுறது கிடையாது. ஸோ வர வெனஸ்டேலேருந்து நம்மளோட 100 days வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து எழுதியிருக்கேன். அப்புறம் நான் இப்போ ஒரு ஆன்லைனில் ஒரு கிளாஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த கிளாஸ்க்கு வந்து ஃப்ரைடே வந்து ஒரு ஃபைல் சப்மிட் பண்ணணும்.
ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு குட்டி ஃபைல் சப்மிட் பண்ணணும், அது வந்து எழுதியிருக்கேன். இது ரெண்டும் தான் நான் வந்து தனியாக இருக்கிறது அப்படிங்கிறது. மற்றபடி எல்லாமே இந்த வாரத்தில் நான் என்னெல்லாம் வேலை செய்யணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாமே வீக்லி லிஸ்ட்டுன்னு போட்டு இந்த மாதிரி எழுதிடுறேன். இதிலேருந்து எடுத்து நான் வந்து டெய்லி வந்து என்னோட நெக்ஸ்ட் டெய்லி பிளானர் மாதிரி இருக்கும்ல அதில் வந்து எழுதிக்கிறேன். டெய்லி பிளானர் இல்லை, இதிலே தான் டெய்லின்னு போட்டு ஒரு பேஜில் எழுதிக்கிறேன். இப்போ வந்து நான் 10 ATM வீடியோஸ்னு போட்டிருக்கேன், ஃபோக்கஸ் வால் ஸ்டிக்கரிங் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ ஃபினிஷ் ஆல் லாண்ட்ரின்னு போட்டிருக்கேன்னா டெய்லி எழுதையில் 2 லோட் லாண்ட்ரி 3 லோட் லாண்ட்ரி அந்த மாதிரி போட்டுக்குவேன். ஸோ இந்த வாரத்துக்குள்ளே இதெல்லாம் முடிக்கணும். இதை நான் பிரித்து டெய்லி இதில் எழுதிக்குவேன். அப்போ வந்து எனக்கு ஒரு இது தெரியுது, இதெல்லாம் தான் இந்த வாரத்தில் முடிக்கணும்னு இருக்கு. இல்லாட்டி மைண்ட் வந்து ஒரு மாதிரி ஜம்பிளான மாதிரி இருக்குது. இல்லாட்டி டெய்லி ஒரே டு டூ லிஸ்ட்டில் வரிசையாக எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டேன்னா அது முடிக்கலை அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் இந்த மாதிரி வீக்லி லிஸ்ட் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து கர்டன் சேஞ்ச் பண்ணோன்னா நான் என்றைக்கு ஃப்ரீயாக இருக்கேனோ அன்றைக்கி வந்து அந்த ஷெடியூல் வந்து போட்டுருவேன். நம்ம ஸ்விட்ச் போர்ட் க்ளீன் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை இந்த கிச்சன் வெசல்ஸ்லாம் கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணலான்னு இருக்கேன். என்னோட ஆரஞ்சு கலர் செராமிக்ஸ் இதெல்லாம் இருக்கும்ல அது எல்லாமே நான் அம்மாட்ட கொடுத்துட்டு போகிறேன். ஸோ அதெல்லாம் அம்மாட்ட கொடுக்க போகிறேன். அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து டீக்ளட்டர் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே நம்ம இப்போ கொஞ்சம் நாளாக தையலில் எதுவுமே வீடியோ போடலங்கிறதுனால சும்மா சுருட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு 15 ட்ரெஸ் இப்போ நம்ம ஸ்லிம் ஆகையில் எனக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸை வாங்காமல் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணும். ஸோ இந்த ஒரு வாரத்தில் நான் இதெல்லாம் பண்ணணும்னு எழுதியிருக்கேன். இன்னும் எனக்கு ஞாபகம் வரதெல்லாம் கீழே எழுதிக்குவேன். அதில் நான் டெய்லி டு டூ லிஸ்ட் போடுறப்போ அதுலேருந்து எடுத்து நான் எழுதிக்கிறேன். இப்போ நான் எல்லா லாண்ட்ரி முடிக்கிறதுனா 2 லோட் லாண்ட்ரி, மாப் என்டையர் ஹவுஸ்ன்னு போட்டிருக்கேன்னா ஒரு ரூம் வந்து இன்றைக்கி மாப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இது நார்மல் நோட்டில் கூட நீங்கள் எழுதலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள். அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் லாஸ்ட் டைம் க்ளீன் பண்ணியிருக்கிறப்ப காட்டினப்போ இப்போ எப்படிக்கா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் இது அப்படியே ஃபுல்லாக மேக்கப்புக்கு வச்சுருந்தேன். இப்போ வந்து மேக்கப்லாம் ஆஃபீஸ் ரூமுக்கு போயிட்டதுனால அன்னன்னைக்கு டெய்லி வெளியில் போகிறப்ப யூஸ் பண்ணுற மேக்கப் மட்டும்தான் இருக்குது. நம்ம இப்போ ஒரு ஷூட்டிங்க்கு இது பண்ணுறேன்னா, இப்போ இன்றைக்கி நான் வந்து ஷூட் பண்ணுறேன்னா ஒரு இன்ட்ரோ பேசுறதுக்கு ஒரு மேக்கப் பண்ணுவேல அது மட்டும்தான், வேறு எந்த மேக்கப்புமே இங்கே கிடையாது. இதில் வந்து இது 8 பாக்ஸ் மாதிரி இருக்கும். 8 செட் வந்து 400 rupees or 399 rupeesக்கு ஆர்கனைசராக நான் வாங்கியிருந்தது. இதில் வந்து சார்ஜர்ஸ், ஒயரு, எக்ஸ்ட்ரா இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எங்கேருந்து எடுக்கணும், இப்போ மாமாவே எடுக்கிறாங்கனாலும் இதில் இருக்கு மாமா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு. அண்ட் இந்த மாதிரி சார்ஜிங் ஒயர்னு போட்டு இது நம்ம ஒரு ஃபோல்டர் மாதிரி நான் ஒன்று வச்சுருக்கேன். சார்ஜிங் ஒயர் அப்படின்னு போட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ராயர் அப்படின்னு அதில் போட்டு வச்சிடுறேன். ஸோ நம்ம அந்த ஃபோல்டரில் போய் சார்ஜிங் ஒயரும் தேடணும்னா அது எங்கே இருக்குன்னு காட்டும். சப்போஸ் மறந்துட்டோன்னா எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் மறதி நிறையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ பழைய கமாண்ட் ஹூக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது, ரப்பர் பேண்ட், எக்ஸ்ட்ரா இருக்கிற இது, அப்புறம் சீட்டு கட்டு, இந்த மாதிரி சின்ன பொருளாக இருக்கும்ல அதெல்லாம் தான் இதில் ஆர்கனைஸ்டாக இருக்குது. வேறு எதுவும் வந்து எக்ஸ்ட்ராலாம் வைக்கல. நான் சொன்ன மாதிரி இந்த ஷூட்டுக்கு இல்லை நம்ம ஏடிஎம் சேனலுக்கான அழகிய தமிழ் மகளுக்கான ஷூட்டிங்க்கு இல்லை வெளியில் கொஞ்சம் போகிறப்ப பாட்டி வீட்டுக்கு போனேன்ல இன்றைக்கெலாம் போனப்போ இதெல்லாம் மட்டும்தான். NC42 சம்மர் வந்துடுச்சுல, டேன் ஆகிட்டேன். ஸோ NC42 தான் என்னோட ஷேடு இன்றைக்கு. நீங்கள் இப்போ ரீசெண்டாக பார்க்குற எல்லா வீடியோஸையும் நான் வியர் பண்ணியிருக்கிற லிப்ஸ்டிக் வந்து இதுதான், சாம்பரோட லிக்விட் லிப்ஸ்டிக். ஷேட் வந்து 482. இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஒரு லைவ்லேயா இருக்கலாம் இல்லை எதில் பார்த்தீங்கனாலும் நான் வியர் பண்ணிகிட்டு இருக்க ஒரே லிப்ஸ்டிக் இது தான். ஐப்ரோ பென்சில், மஸ்காரா, இந்த மாதிரி கொஞ்சம் விஷயம் தான் இருக்குது. ஸோ இது வந்து வெட் அண்ட் வைல்ட்லேருந்து புதுசாக வந்திருக்கிற ஐப்ரோ போமேட். இதுவும் நம்ம ஏடிஎம் சேனலுக்காக நான் ரீசெண்டாக வாங்கின கலெக்ஷன்ஸில் வாங்கினது தான். எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வாங்கியிருக்கேன். ஒரு 2-3 தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஊக்கு, அப்புறம் நம்ம வந்து காதில் போடுற தோடோட எக்ஸ்ட்ரா பக்கல் இதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன். இதை தனியாக அப்படியே அந்த ட்ரார்லேயே போட்டு வைக்கலாம். அப்படி வச்சேன்னா நான் வந்து நிறைய எடுத்துடுறேன். மேலே இருக்கிறதெல்லாம் பார்க்காம உள்ளே இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணிடுறேன். அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக தேடி எல்லாத்தையும் பொறிக்க வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி டப்பாவில் போட்டேன்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத பார்த்துட்டு இது பண்ணுவேன். இப்போ நான் பெட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக அன்றைக்கி மெஷர் பண்ணோம். அதனாலே வந்து இந்த மெஷரிங் டேப்பெல்லாம் எடுத்து வெளில வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ட்ராயரில் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. அடுத்து டாப்பில் வந்து மாமாவுக்கு ஒரு காம்போ மாதிரி இந்த செட்வெட்லேருந்து வாங்கியிருந்தேன். அந்த டியோட்ரண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஏக்ஸில் ஒரு டியோட்ரண்ட் இருக்குது. அப்புறம் வாவோட ஹேர் சீரம் நிறைய பேருக்கு செட் ஆகலைன்னு சொன்னீங்க, பட் எனக்கு அது நல்லா செட் ஆகுது. அப்புறம் YBPயோட பிளான்ட் ரெமெடி, அப்புறம் காமா ஆயுர்வேதாவோட ஒரு ஹேர் ஆயில். எனக்கு இப்போ ஃபேவரட்டாக இருக்கிற ப்ளம்மோட சன்ஸ்க்ரீன், பட் ரிவ்யூக்காக இப்போ ஒரு 15 நாளாக நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் VLCCயோட சன்ஸ்க்ரீன். நான் ரிவ்யூ கொடுக்குறேன். நான் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பியூட்டி ரிவ்யூஸ் நிறையா இருந்திருக்கு. இப்போ நம்ம ஏடிஎம் சேனலில் பண்ண போகிறோம். நான் எப்பயுமே அந்த ப்ராடக்ட்டை ஒரு 3/4 ப்ராடக்டாவது தீர்த்ததுக்கு அப்புறம் தான் ரிவ்யூ கொடுப்பேன். வந்ததும் பார்த்துட்டு ஒரு 2 நாள் அப்ளை பண்ணிவிட்டு உடனே நான் ரிவ்யூ கொடுத்ததே இல்லை. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு சூட் ஆகாமல் முகம் ஃபுல்லாக இந்த இடத்துல அந்த இடத்துலன்னு பிம்பிள் வருது. திருப்பி நான் அதை சரி பண்ணுறேன். அந்த மாதிரியே தான் போயிட்டுருக்கு இப்போ அழகிய தமிழ் மகளுக்கு நம்ம இது பண்ணுறதுனால. அண்ட் ரிவைட்டலைசர் பாட்டில் நம்ம சேனலில் இதுக்கும் ஏற்கனவே ரிவ்யூ இருக்குது. இது ஒரு 5வது பாட்டில்னு நினைக்கிறேன். அண்ட் கொஞ்சம் ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் வந்து நான் நைட்டில் டீப் ஸ்கின் கேர் பண்ணலன்னா டக்குன்னு பண்ணுற ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம தலை சீவிர சீப்பு, அப்புறம் வந்து நம்மளோட டீடாங்லர், இவ்வளவு தான். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இப்போதைக்கு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறது வேறு எதுவுமே கிடையாது. இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து ஈவினிங் இங்கே தான் வந்து அந்த கேஸோட இது வந்து மாற்றணும்.
நெக்ஸ்ட் டைம் ஆயில் கேன் க்ளீன் பண்ணுறப்ப க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தவங்களுக்காக இது ஈஸியாக தான் க்ளீன் பண்ணலாம், ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த ஆயிலோட தடமே வந்து இதில் இருக்காது. இப்போ வந்து கரண்ட் இல்லை, நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணல, எனக்கு கிச்சனில் வந்து இன்வெர்ட்டரோட கனெக்ஷன் கிடையாது, அதனால தான் பெட்ரூமில் வச்சு ஷூட் பண்ணுறேன் இந்த ஆயில் பாட்டில். ஸோ இன்றைக்கி நான் வாஷ் பண்ணது இது எப்படி வாஷ் பண்ணேன், நார்மலாக தான் வெந்நீர், அதுக்கப்புறம் விம் லிக்விட், அவ்வளவு தான், வேறு எதுவுமே நான் எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ணவே மாட்டேன். இந்த வினிகர், பேக்கிங் சோடா அதெல்லாம் நான் எதுவுமே போட மாட்டேன். அந்த வெந்நீர் வந்து கொஞ்சம் நல்லா ஹாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். அதில் வந்து விம் லிக்விட் ஆட் பண்ணிட்டு இதை மூழ்கிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருவேன். மேலே மட்டும் ஊற்றாமல் உள்ளே மட்டும் ஊற்றாமல் வெளியிலையும் இருக்கிற மாதிரி. ஸோ அது வந்து க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸியாக வந்துடும். யூடியூபர்ஸ் வந்து 2 யூடியூபர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, இது வந்து சீகேட்டோட ஹார்ட் டிஸ்க், ஏற்கனவே யூஸ் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடலாமாக்கா, ஃபோனில் வந்து மெமரி பத்தலை அப்படின்னு சொல்லியிருந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ட்ரைவ் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் ரொம்ப நாளாக பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இது மாமா எனக்கு கிஃப்டாக கொடுத்தது, 1.5 இயர்ஸ் போன பர்த்டேக்கு மாமா எனக்கு கிஃப்டாக கொடுத்தது. இதில் தான் என்னோட எல்லா வீடியோஸும் பேக்கப்பில் இருக்கும். ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் கூட இதில் வந்து இருக்கும். நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து இது வரைக்கும் இருக்கும். இதனால என்ன யூஸ் அப்படின்னு எனக்கு தெரியல, நம்ம ஆனால் வச்சுக்கிறது எனக்கு வந்து பிடிச்சிருக்குங்கிற மாதிரி நான் சேவ் பண்ணி வச்சுட்டே இருக்கேன். மற்றபடி கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் டெலீட் பண்ணிடுவேன். இது வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஃபோனோட மெமரி வந்து அப்படியே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன விஷயம் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லவ்லி தமிழ் சேனல் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க, இந்த மாதிரி வெயிட் லாஸ் vlogs இதெல்லாம் பிடிக்கும்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாவ் அ கிரேட் டே, பாய்.